நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி. மேஷராசிக்கு இப்போ கோச்சர ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடன்றது சின்ன பணம், 11ஆம் இடன்றது பெரிய பணம், 2ஆம் இடன்றது சுக்கிரன், பெரிய பணன்றது சனி. இது காரகத்துவத்தில் உள்ள பாவத்துவத்தில் 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் ஒரு சுய ஜாதகத்துலேயும் கோச்சாரத்துலேயும் இந்த ரெண்டும் ஒன்றும் டச் ஆகும்போது பெரிய வருமானத்தை கொடுக்கும், பெரிய லாபத்தை கொடுக்கும், பெரிய அளவில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ சுக்கிரனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. அப்போ 2ஆம் இடன்ற சின்ன பணமும் 11ஆம் இடன்ற சனியும் ஒரு பார்த்துக்கிறாங்க. சனியில் வக்கரமாக வருது, ஏதாவது மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் ப்ளஸ் தான். ஏன்னா அவயோகி உங்களுக்கு வக்கரமாகும்போது பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சனி குரு நட்சத்திரத்திலிருந்து குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். நிச்சயமாக வெளிநாட்டு பணம், எதிர்பாராத பண வரவுன்றது இருக்குது. அதுவும் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சி அடைந்து விட்டார் குரு பகவான். அடுத்தது இங்கே செவ்வாயோட நட்சத்திரத்திலிருந்து அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவார் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது பெரிய முயற்சி எடுக்க வைக்கும். அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு போகிறதுக்கான அத்தனை வழிகளும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட போகிறது. அந்த 3ஆம் இடன்றது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற அதிகப்படியான முயற்சிக்கு பெரிய அளவில் வெற்றி, பெரிய அளவில் உயர்ந்த ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதற்கு அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு வரப்போகுது. இல்லை ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடுவில் சில பேர் உங்களை வருத்தப்பட வைப்பதும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை குறைப்பதற்கும் சில விதிகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும். அது எப்பயுமே ஏற்றம் இருக்குன்றது எப்பயுமே உண்டுங்க வாழ்க்கையில். அந்த ஏற்றம் இருக்குன்றது இறக்கத்துக்கு காரணமாக இருக்கிற நண்பர்கள் இல்லைங்க, எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க பொறாமைப்படுறாங்க, ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க, வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாங்க, மன உளைச்சல் வர மாதிரி பேசுகிறாங்க, எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப கடுமையாக தாக்குது. இது எல்லாமே இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அதிகப்படியான வருத்தத்தையும் வலிகளையும் கொடுக்கும். சில பேர் எதிர்மறையான ஆட்கள் தெரிஞ்சும் கூட அவங்கள விட்டு விலக முடியாது. ஏன்னா அவங்க செஞ்ச ஒரு சில உதவிகளை மைண்டில் வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒன்று இவட்டு தான் கேட்டாகணும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, இந்த பய உணர்வும் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஏற்றத்தை நோக்கி போகாது, இறக்கத்தை நோக்கி போக வைக்கும். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை ஃபேஸ் பண்ணணும். அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு திறமையும் தகுதியும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களில் மிக முக்கியமான பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம். ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு இனிப்பு வகை உணவுகளை தானமாக கொடுங்க. அதுவே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சனி செவ்வாயோடைய அம்சம் டச் ஆகும்போது ரொம்ப முக்கியமாக சகோதர உறவுகளிடையே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் எந்தவித கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர்களை கடுமையாக பேசுவதோ வெறுப்பதோ போன்ற செயல்களை செய்யவே கூடாது. இது உங்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடியது. அந்த உறவுகளால் தான் ரொம்பவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், டென்ஷனை கொடுக்கும். ஆனால் முடிந்தவரை அவர்களை வெறுக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபடும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு செவ்வாயுடைய தன்மை பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கிவிடும், நல்ல பலன்கள் கிடைக்க தொடங்கிவிடும். எப்போதுமே சனியும் சுக்கிரனும் அசுரகுரு அணியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் பணத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஒருவர் பாதகாதிபதி, இன்னொருவர் மாரகாதிபதி. மாரகாதிபதி இன்னும் 10, 2, 2 சுக்கிரன், 11 சனி பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி பெரிய லாபம், பெரிய வருமானத்தை கொடுத்து விட்டு அதிக அளவில் வருத்தங்கள், வலிகளையும் கொடுக்கக்கூடியவராக செயல்படுவார்கள்.
இதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவதற்கு தொடர்ச்சியாக பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்களில் மகாலட்சுமி வழிபாடும் வறுமையில் இருப்பவர்களுக்கு உணவளிப்பதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு எள்ளு கலந்த தயிர் சாதம், அதை எள்ளு கலந்த தயிர் சாதம் காகத்துக்கு வைக்கும்போது உங்கள் ஜாதகத்திற்கும் சரி, லக்கணத்திற்கும் சரி, மேஷ லக்கணமாக இருந்தாலும் சரி, மேஷ ராசிப்படியும் 11ஆம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். எள்ளு கலந்த தயிர் சாதத்தை வைக்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக அதிகமாக ஏக்கப்பட வைக்கும். அந்த ஏக்கத்துக்குள்ளே போய்ட்டு மாட்டிக்காதீங்க. ஏன் உடனே நடக்கலை, உடனே கிடைக்கல அப்படின்ற ஏக்கத்துக்குள்ளே நீங்கள் செல்லும் பொழுது அது இன்னும் தாமத தடையை அதிகமாக ஏற்படுத்தும். ஏக்கத்துக்குள்ளே மட்டும் போகவே போகாதீங்க. தாமதமானாலும் பொறுமையாக வரட்டும், நடக்கட்டும், கிடைக்கட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ற அந்த மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கும். பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சனி சுக்கிரனுடைய காரகத்துவமே வெள்ளை நீலம், வெள்ளை கருப்பு. எப்போதுமே காகத்துக்கு அந்த தயிர் சாதம் வைக்கிறதும் சரி, மகாலட்சுமி வழிபட்டு இனிப்பு வகை உணவுகள் அன்னதானமாக கொடுக்க போதும் சரி, அதுவும் வறுமையிலக்கள் கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டாலே நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள், கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும். எப்பொழுதுமே இது நம்ம செஞ்சால் இது நமக்கு நல்லது நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணக்கூடாது. இது என் கடமை, இது நம்ம செஞ்சால் நல்லது நடக்கும், நான் இதை செஞ்சால் நல்லது, அவங்களுக்கு நல்லது, அப்போ அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை இது நான் செஞ்சால் எனக்கு நன்மை தரும், எதை பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும், அது மட்டும் நம்மளுடைய நோக்கத்துக்காக செய்யும்போது அது மேலும் மேலும் எதிர்மறை வலைக்குள் உங்களை இழுத்து செல்லும். அந்த எதிர்மறை வலைக்குள் எப்படி இருக்குன்னா, இயக்கத்துக்குள்ளே போயிடுவோம். இன்னும் நடக்கலையே, இன்னும் கிடைக்கலையே, சந்தோஷமாகவே இருக்க முடியலையே. இன்னைக்கு எந்த ஒரு நபருமே திருப்தி ஆவதில்லை. திருப்தி ஆகாதனால்தான் தான் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு, பொருளாதாரத்தில் தொந்தரவு, ஆபத்தான முதலீட்டில் சென்று மாட்டிக்கொள்வது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு மீள முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த மாதிரியான வலைக்குள்ளே நீங்களும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு என்று ஒரு புதிய வாய்ப்பு, புதிய வழிகள் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும். அதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள், அடைவீர்கள், நல்லது நடக்கும், கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம், யானை முடி மோதிரம் அணிவது மிக சிறப்பாக இருக்கும். மேஷத்துக்கு 4ஆம் இடம் சந்திரனுடைய தன்மை பாசிட்டிவாக வேலை செய்யும். அதுக்கடுத்து பிறகு பார்த்தீர்கள் என்றால் எப்போதும் தண்ணீர் பாட்டில் கையில் வைத்து கொள்ளுங்கள். எப்போதும் தண்ணீர் பாட்டிலை பார்த்து மனசுக்குள்ளே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும்போது உங்கள் வார்த்தை நீங்கள் அதன் பிறகு தண்ணி குடிக்கும்போதும் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைத்துவிடும். அந்த நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து விட்டாலே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக, பாசிட்டிவாக, நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நிலைக்கு போவதற்கான வழிகள், இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதன் மூலம் உங்களுடைய நிலை, தரம், எண்ணம், செயல்கள் அனைத்தும் தெளிவான பாதைக்குள் கொண்டு செல்லும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, இன்றைக்கி நம்ம எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், வழியில் இருந்தாலும், பொருளாதார நிலையில் தொந்தரவு இருந்தாலும் இது டெம்பரவரி தான். எப்படி சந்தோஷம் டெம்பரவரி, அதேமாதிரி தான் துக்கமும் டெம்பரவரி தான். மீண்டும் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும். அதுபோல் உங்களுடைய இலக்குகளும் பெரிய நம்பர்ஸ் நீங்கள் தீர்மானியுங்கள். பெரிய நம்பர்ஸை தீர்மானிக்கும் போது அந்த பெரிய நம்பர்ஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கும் அதை அடைவதற்கும் வழிகள், வாய்ப்புகள் இறைவன் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த வழிகள், வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ இங்கே எல்லாமே டெம்பரவரி, சந்தோஷமும் டெம்பரரி இருந்தாலும் அந்த சந்தோஷம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கணும்னா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை மிக மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய விஷயத்தை
மற்றவர்களும் சொல்லாதீர்கள், மற்றவர்களை பற்றியும் அதிக நேரம் சிந்திக்காதீர்கள், மற்றவர்களை பற்றி அதிக நேரம் பேசாதீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு பலவீனத்தை படுத்தக்கூடிய விஷயங்கள். எவ்வளோக்கு வந்து மற்றவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அது டவுன்ஃபால் பண்ண வச்சு உங்களை கீழ்நிலைக்கு தள்ள வச்சிடும். ஆனால் மற்றவர்களை பற்றி நினைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள்.